என்ன பிரச்சனை? யார் இவர்கள்? இவங்க எங்கே இருந்து வந்தார்கள்? ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தார். மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும். இளையவருக்கு இஸ்ஹாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த 2 குழந்தைகளும் ஷாம், இன்றைய பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த பலஸ்தீனை அரபியில் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும். இன்றைய பலஸ்தீன், இன்றைய ஜோர்டான், இன்றைய சிரியா, இன்றைய லெபனான், இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த 5 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும். அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை. வளர்ந்ததெல்லாம் மக்காவில், திருமணம் முடித்தது மக்காவில், மரணித்ததும் மக்காவில் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய தாயாரும். இளைய மகன் இஸ்ஹாக் இருக்கிறார் அல்லவா, சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த பலஸ்தீனில் ஆலயம் கட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசலேம் என்று சொல்லப்படும். ஜெருசலேம் என்று சொன்னால் அமைதியின் நகரம். பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை. அந்த ஜெருசலேத்தில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கட்டி எழுப்பினார்களோ, காபா கட்டப்பட்டு 40 வருடத்திற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துணையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதை போன்று பலஸ்தீனிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும், இஸ்ராயீல் என்பதாக பதிவு செய்யும். குர்ஆனில் நாம் படிக்கிறோம் அல்லவா, சூரா இஸ்ராயீல் 15வது ஜுசுவில் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயம். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுவான் அல்லவா, யா பனி இஸ்ராயீல், ஓ இஸ்ரவேலர்களின் மக்களே என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறானே. இந்த இஸ்ராயீல் என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இனி ஒரு பெயர் இஸ்ராயீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குழந்தைகள் மொத்தம் 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளை அல்லாஹ்வும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால் யா பனி இஸ்ராயீல், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே, யா பனி ஆதம், ஆதமின் மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா. அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால் யா பனி இஸ்ராயீல், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான். யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள். அது ஒரு இனம், அது ஒரு மதம் அல்ல. அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான், கலாச்சாரமாக கொடுத்தான். ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கிக் கொண்டார்களே, ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கிக் கொண்டார்கள், ஒரு குடும்பமாக. இந்த 12 கோத்திரத்துக்காரர்கள். அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது, யூத மதத்திலிருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது. நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது. யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள். பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம். பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்ன தலையில் கொட்டி சொன்னது? பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல. ஆம், கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ, யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ, யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ அவர்கள் தான் இறைவனுக்கு உகப்பானவர்கள், நேசத்திற்குரியவர்கள். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹ்வின் குமாரர்கள். வகாலு லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாம மஅதூதாத். அவர்களுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது, காரணம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள். நாங்கள் இப்ராஹிமினுடைய மகன், இஸ்ஹாக்கினுடைய மகன், யாக்கூபினுடைய புதல்வர்கள். நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள். எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும். நாங்களே மூத்தவர்கள், நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள், நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள். பலஸ்தீனுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவர்களினுடைய இறை தூதர்கள், அவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இறை தூதர், யாரெல்லாம் ஒரே இறைவனை ஆராதிப்பார்களோ, அவர் மறுமையை நம்புவார்களோ அவர்களினுடைய இறை தூதர்கள் எல்லோரும் நம்முடைய இறை தூதர்கள். அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், வகாலத்தில் யஹூது, யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக, நசராக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் யாருக்கு சொந்தம் என்றால் யூதம் என்ற இனத்திற்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு சொந்தம் அல்ல. இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ, ஒரே இறைவனினுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இப்ராஹிம் சொந்தம், இப்ராஹிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப இவங்க பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும். நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு. இன்றைக்கும் ஒரு கையில் தோரா என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் இப்படி வருகிறது,
அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு எப்படி இறை இல்லமாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான். ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள், கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனில் இருந்து அடித்து விரட்டி விட்டார்.